சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு ஒரு 10, ஏலக்காய், கோதுமை மாவு 2 ஸ்பூன், நெய் ஒரு கப்பு, 2 கப் சர்க்கரை, பாசிப்பருப்பு வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணலியில் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதில் நம்ம இந்த கோதுமை மாவு 2 ஸ்பூன் கோதுமை மாவு வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் அதை வறுத்துட்டே இருக்கணும். அதில் நம்ம பைத்தம்பருப்பு வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதை எடுத்து போட்டுடணும். அந்த விழுதை எடுத்து போடணும். போட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கணும். சர்க்கரை சேர்த்து தான் கொஞ்சம் நீர் விட்டுன மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விடணும். அதிலே துளி நெய் ஊற்றிண்டு மறுபடியும் கைவிடாமல் கலரணும். நம்ம முன்னதாக வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துடணும். அப்பப்போ துளி நெய் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரி சர்விங் பவுலில் மாற்றி வச்சோம். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி.